Hello friends, very good evening. Today's class, 6th standard English, we are going to learn interestingly various professions but that in the format of a crossword puzzle. Crossword puzzle அப்படின்னா என்ன மேம்? ஒரு பசில் ஃபார்மேட்ல எப்படி இருக்கும்? ஒரு கேள்வி கேட்கப்பட்டிருக்கும். அந்த கேள்விக்கான பதில் வந்து நம்ம எழுத வேண்டியதா இருக்கும். ஒரு குறிப்பிட்ட ஆ, பெட்டிகள் கொடுக்கப்பட்டிருக்கும். இடது புறத்துலேருந்து வலது புறம் எழுதணும்னா அது அக்ராஸ் அப்படின்னு சொல்லணும். மேலேந்து கீழே எழுதக்கூடிய பதில்களை வந்து டவுன் அப்படின்னு சொல்லுவோம். என்ன சொல்லுவோம்? இந்த இடத்துலேருந்து அதாவது லெஃப்ட் டு ரைட் எழுதக்கூடிய பதில்களை அக்ராஸ் அந்த இடத்துல க்ளூ கொடுக்கப்பட்டிருக்கும். ஸோ அக்ராஸ்ல வந்து நம்பர்ஸ் எழுதப்பட்டிருக்கும். அந்த நம்பர்ஸ்க்கான கேள்விகளை படிச்சு அதுக்கான பதிலை நம்ம எழுதணும். ஸோ two things are going to happen. We are going to play it in the format of a game. Another thing, we are going to learn the various professions in and around us. நம்மளை சுத்தி உள்ள வெவ்வேறு தொழிலுள்ள வேலை செய்யறவங்க அந்த ப்ரொஃபஷனுக்கு என்ன பேர் கொடுக்கப்பட்டிருக்கு, அதுக்கான ஸ்பெல்லிங் என்ன, அதெல்லாம் நம்ம பார்க்க போறோம். இது மட்டுமா மேம் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம்? இது மட்டும் இல்லாம சென்டென்சஸ் ஜம்பிள்ட் அப்பா கொடுத்துருப்பேன். அதை நீங்க வந்து ஒரு ப்ராப்பர் சென்டென்ஸா ஐடென்டிஃபை பண்ணி எழுதணும். Okay, these are the two things we are going to see for today's class, and towards the end we are going to learn a new word for the day. அந்த வார்த்தைக்கான அர்த்தம், அந்த அர்த்தத்தோட அந்த வார்த்தையை வந்து ஒரு சுலபமான வாக்கியத்துல வந்து எப்படி நம்ம உபயோகிக்கலாம் அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்க போறோம். If at all we learn like this every day a new word, we will also inculcate in our day to day communication. நம்மளுடைய தினசரி கம்யூனிகேஷன் உரையாடல்ல நம்ம அதை உபயோகிப்போம். நம்ம உபயோகிச்சோம்னா நம்மளுடைய நண்பர்களும் அவங்களுடைய கம்யூனிகேஷன்ல உபயோகிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு இல்லையா? ஸோ இன் திஸ் வே வி வில் லேர்ன் திங்ஸ், ரைட், இன் இன்ட்ரெஸ்டிங் மேனர். Interestingly we'll learn. So when I'm giving the clues, along with the clues I would have given a picture to it, so that by looking into the picture you'll be able to identify the profession what it is. கொடுக்கப்பட்டுள்ள க்ளூகளுடன் படம் கொடுக்கப்பட்டிருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு ஸ்போர்ட்ஸ்மேன், அதுதான் வந்து ப்ரொஃபஷன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஒரு ஸ்போர்ட்ஸ் நபர் ஒரு விளையாடி கொண்டிருக்க மாதிரி இருக்கிற ஒரு படம் கொடுக்கப்பட்டிருக்கும். ஸோ அதை வச்சு நம்மளால பதில் வந்து ஸ்போர்ட்ஸ் பர்சன் அப்படின்னு சொல்ல முடியும். ஓகே, first I'll share the screen of the questions, then I'll write the answers on the board. ஓகே, முதல்ல கேள்வியை படிச்சிடலாம். ஒரு வாட்டிக்கு 2 வாட்டி படிச்சு பார்த்துடலாம். Grade 6 Identification of Profession is our today's class topic. Read the clues, guess the profession, and fill in the crossword puzzles. Across இங்க பார்த்தோம்னா ஒரு படம் கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த ஆரோ சிம்பல் வந்து இடது புறத்துலேருந்து வலது பக்கம் போற மாதிரி இருக்கிற ஒரு ஆரோ மார்க் கொடுக்கப்பட்டிருக்கு. டவுனுக்கு எப்படி கொடுக்கப்பட்டிருக்கு? மேலேந்து கீழே. அப்படின்னா நம்ம எழுதக்கூடிய பதில் வந்து ஒண்ணு அக்ராஸ் இருக்கலாம். இல்ல இடது புறத்துலேருந்து வலது புறம் எழுதக்கூடிய வார்த்தையாக இருக்கலாம். இல்ல மேலேந்து கீழே எழுதக்கூடிய ஒரு வார்த்தையாக இருக்கலாம். முதல்ல நம்ம அக்ராஸ்ல இருக்கிற க்ளூஸ் எல்லாம் படிச்சு பார்ப்போம். மாணவர்களுக்கு சொல்லிக் கொடுப்பவர், டீச்சர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ். அடுத்தபடியாக ஹெல்ப்ஸ் டாக்டர்ஸ் அண்ட் பேஷண்ட்ஸ், டாக்டர்களுக்கு உதவி செய்பவர், நோயாளிகள் அதாவது பேஷண்ட்களுக்கு உதவி செய்பவர். அவர் யார்? அந்த ப்ரொஃபஷன், அந்த நபர் யார்ங்கிறது தான் பதில். அதான் நம்ம இந்த பசில்ல எழுத வேண்டியதா இருக்கு. பில்ஸ் ஹவுசஸ் அக்கார்டிங் டு அ பிளான். கொடுக்கப்பட்ட ஒரு திட்டத்துக்கு தகுந்தா போல வீடை கட்டும் நபர்.
அவரை என்னன்னு கூப்பிடுவோம்? நாட்டை பாதுகாக்கும் நபர். protects the country. gives ticket to passengers. பயணிகளுக்கு டிக்கெட்டை கொடுக்கும் நபர். அவர் யார்? ஸோ இது அக்ராஸ்ல கேட்கப்பட்டிருக்கிற கேள்விகள். நான் மறுபடியும் படிக்கிறேன். இங்க இதை நம்ம எப்படி படிச்சு புரிஞ்சுக்கணும் அப்படின்னா 2, 4, 6, 9, 10 இந்த எண்கள்ல கேட்கப்பட்டுள்ள கேள்விகளுக்கான பதில் அக்ராஸ் முறையில் எழுதப்பட வேண்டும். அதாவது இடது புறத்திலிருந்து வலது பக்கம் எழுதும் வகையில் நம் பதிலை எழுத வேண்டும். டீச்சர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் மாணவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கும் நபர். டாக்டர்களுக்கும் நோயாளிகளுக்கும் உதவி செய்யும் நபர். சாரி பாஸ். பில்ஸ் ஹவுசஸ் அக்கார்டிங் டு அ பிளான். வீடை ஒரு திட்டம் போல் கட்டும் நபர். நாட்டை பாதுகாக்கும் நபர். 9th ஒன். பயணிகளுக்கு டிக்கெட்டை கொடுக்கும் அவர். gives ticket to passengers. It's number 10. down மேலிருந்து கீழ் எழுத வேண்டும். gives treatment to animals. விலங்குகளுக்கு சிகிச்சை கொடுக்கும் அவர். grows crops. 5th one. Flies and aircraft. It is flies. Sorry, there is a error in it. Flies and aircraft. plays a musical instrument. ஒரு இசைக்கருவியை வாசிக்கும் நபர். துணிகளை தைக்கும் நபர். stitches clothes. plays a musical instrument. number 7. ஒரு இசைக்கருவியை வாசிக்கும் நபர். stitches clothes. துணிகளை தைக்கும் நபர். 8வது. flies and aircraft. ஒரு ஏரோப்ளேனை ஓட்டும் நபர். grows crops. விவசாயம் செய்பவர். gives treatments to animals. பிராணிகளுக்கு அதாவது விலங்குகளுக்கு சிகிச்சை கொடுக்கும் நபர். ஸோ ஒரு 2 நிமிஷம் நம்ம திங்க் பண்ணி பார்க்கலாம். ஒவ்வொன்றுத்துக்கும் என்ன பதில் இருக்கலாம். ஸோ பதில் தெரிஞ்சிருந்தாலும் கொடுக்கப்பட்டுள்ள எண்ணிக்கை அந்த எண்ணிக்கைக்குள்ள பெட்டியை தான் நாம் நிரப்ப வேண்டும். ஒருவேளை உங்களுக்கு அந்த ஸ்பெல்லிங் சரியா தெரியலன்னா கண்டிப்பா அந்த கட்டத்துக்குள்ள எழுதுற மாதிரி அமையாது இல்லையா? நம்ம ஸ்பெல்லிங்கும் பார்த்துக்கணும், அந்த ப்ரொஃபஷன் தானாங்கிறத கிராஸ் செக்கும் பண்ண வேண்டும். ஓகே, ஃபர்ஸ்ட் ஒன் வாஸ் டீச்சர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ். மாணவர்களுக்கு சொல்லி கொடுக்கும் நபர். நான் போர்டு இருக்கிற இடத்த நான் ஸ்கிரீன் ஷேர் பண்றேன். ஸோ இட் வாஸ் ரிட்டன் இன் நம்பர் 2. அக்ராஸ்ல கேட்கப்பட்ட கேள்வி. அக்ராஸ்னா எப்படி? இடதுபுறத்துலேருந்து வலதுபுறம் எழுத வேண்டி இருக்கிற கூடிய பதில்கள். 2வது கேள்வியாக இருந்தது. டீச்சர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ். மாணவர்களுக்கு சொல்லி கொடுக்கும் நபர். அவரை என்னவென்று நாம் கூறுகிறோம்? ஆசிரியர் இல்லையா? டீச்சர் இங்கிலீஷ்ல TEACHER. இப்ப புரிஞ்சுதா அக்ராஸ்னா எப்படி எழுதுறோம்னு? திஸ் இஸ் அக்ராஸ் and this is down. மேலேந்து கீழே வர்றது வந்து down. Next, across. 4. What was the question given in 4? Helps doctors and patients. நோயாளிகளுக்கும் டாக்டர்களுக்கும் உதவி செய்யும் நபர். நம்ம டாக்டர் ஹாஸ்பிட்டலில் சந்திக்கிறோன்னா இந்த டாக்டர் கூட ஒருத்தர்
உதவிக்கு இருப்பாங்க. அவங்கள யாருன்னு நம்ம சொல்லுவோம்? வி கால் தெம் as நர்ஸ். வாட் டு வி கால் தெம் as? வி கால் தெம் as நர்ஸ். என் சாரி யூ ஆர் எஸ் இ. ஸோ ஏதோ ஒரு கேள்விக்கான பதிலுக்கு 2 இ இருக்கு. அந்த பதில்ல வந்து 2 இ எழுதப்பட்டிருக்கு. நெக்ஸ்ட் ஒன். The sixth one, it is also across. What was the question given for sixth one? Builds houses according to a plan. He is called as an engineer. 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 Next across question. Person who protects the country. நாட்டை பாதுகாக்கும் நபர். Is called as a soldier. 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 Where had I written it? Here. Ninth one, soldier. SOLDIER. It is soldier. அடுத்தபடியாக ஒரே ஒரு கேள்விதான் பாக்கி இருக்குது, மீதம் உள்ளது. 10th one, it is having lot of boxes. The question was gives ticket to passengers. பயணிகளுக்கு டிக்கெட்டை கொடுக்கும் நபர். நம்ம பஸ்லலாம் போயிருப்போம். பஸ்ல போறத வந்து இவர் வந்து இவள்கிட்ட பணம் வாங்கி டிக்கெட்டை கிழிச்சு கொடுப்பார் இல்லையா? அவர் பேர் என்ன? இஸ் கால்ட் அஸ் அ கண்டக்டர். CONDUCTOR is called as a conductor. So all the questions pertaining to across is completed. அதாவது இடதுபுறத்திலிருந்து வலதுபுறம் எழுதக்கூடிய பதில்கள், கேள்விகளை படித்துவிட்டு நாம் விட்டோம். இப்பொழுது மேலிருந்து கீழ்ப்புறம் எழுத வேண்டிய பதில்கள். அந்த கேள்விகளை மறுபடியும் நாம் படிப்போம். அதுக்கு தகுந்த பதிலை நாம் எழுதுவோம். முதலாவதாக கேட்கப்பட்ட கேள்வி, ஃபர்ஸ்ட் ஒன், gives treatment to animal. விலங்குகளுக்கு சிகிச்சை கொடுக்கும் நபர். VENARYDOCTOR. Sorry. DOC. வெட்டினரி டாக்டர். என்ன கூப்பிடுவோம்? விலங்குகளுக்கு சிகிச்சை கொடுக்கும் நபரை வெட்டினரி டாக்டர். வெட்டிரினரி. NARY. VETE. I'll write it down over here for you. If at all you're getting confused, veterinary
இப்ப நமக்கு உடம்பு முடியலன்னா நம்ம டாக்டர்கிட்ட போறோம். அதே போல தான் விலங்குகளுக்கு உடம்பு முடியல, அதுக்கு சரி பண்ணணும். ஏன்னா செல்ல பிராணிகளா நெறைய வீட்ல விலங்குகள வளர்ப்பாங்க. இல்லையா? ஸோ அவங்க எல்லாருமே அவங்க அவங்களுடைய விலங்குகளுக்கு முடியல, அவங்களுக்கு சிகிச்சை குடுக்கணும் அப்படின்னு விரும்புறாங்கன்னா, அவங்க காட்ட வேண்டிய டாக்டர் யாருன்னா வெட்டரினரி டாக்டர். விவசாயம் பார்க்கும் நபரை நாம் என்னவென்று கூறுவோம்? ஃபார்மர். என்ன சொல்லுவோம்? ஃபார்மர். FARMER. ஃபார்மர். ஐந்தாவதாக கேட்கப்பட்ட கேள்வி மேலிருந்து கீழ். ஃப்ளைஸ் அண்ட் ஏர்கிராஃப்ட் இஸ் கால்ட் a pilot. PILOT. I hope you have written the answers. Two more are there. Which one are they? It is the seventh and eighth one. What was seventh question? Plays a musical instrument. இசைக்கருவியை வாசிக்கும் நபர். Musician. என்ன சொல்லுவோம்? Eighth one. Stitches clothes. துணிகளை தைக்கும் நபர். Is called as a tailor. TAILOR. So we have completed across and down questions. All questions have been answered. So what are the various professions that we have seen for the day? I'll show it with the help of a picture so that these professions you can remember it for a longer time. You don't forget it. So he or she is a teacher, one who teaches students. The next one who helps doctor and patients. The second picture. Third one, builds houses according to a plan. So this person, who is he or she? It, he or she is an engineer. He is an engineer. She is a she is an engineer. One who protects the country. நாட்டை பாதுகாக்கும் நபர். அவர் என்ன நம்ம கூப்பிடுவோம்? Soldier. SOLDIER. One who collects. One who gives ticket to passengers. பயணிகளுக்கு டிக்கெட்டை விநியோகிக்கும் நபர், கொடுக்கும் நபர். இவர் என்னன்னு சொல்லுவோம்? கண்டக்டர். We call him as conductor. துணிகளை தைக்கும் நபர். Tailor. TAILOR. Flies an aircraft. விவசாயம் பார்க்கும் நபரை, அதாவது
a person who grows crops. So they are growing crops over here. So we call these people as farmers. What do we call them as? Farmers. One who plays musical instrument, musician. So these were the questions pertaining to identification of various professions in and around us. So we saw questions pertaining to identification of professions now. Now we shall move on to rearranging jumbled up sentences. I teach English அப்படின்னு இருக்குன்னா இந்த வாக்கியத்தை வந்து எப்படி எழுதப்பட்டிருக்கும்? இங்கிலீஷ் டீச் ஐ. ஸோ இதை வந்து நீங்க அன்ஸ்கிராம்பிள் பண்ணி சரியான வாக்கியமாக எழுத வேண்டியதா இருக்கும். சாக்கர் ஹீ பிளேஸ் ஹிஸ் ஃப்ரெண்ட்ஸ் வித். ஸோ இதை நம்ம கரெக்டான ஃபார்மேட்ல, அதாவது இஃப் அட் ஆல் வி ஆர் ரைட்டிங் இன் கொஹரண்ட் ஆர்டர், வரிசைப்படுத்தி எழுதுறோம்னா இதற்கான சென்டென்ஸ் என்னவா வரும்? He plays soccer with his friends. அவன் அவனுடைய நண்பர்களுடன் சாக்கர் விளையாடுகிறான். அவன் சாக்கரை அவனுடைய நண்பர்களுடன் விளையாடுகிறான். Forrest cooks dinner she. யாரோ சமைக்கிறாங்கங்கிறது தெரியுது. நமக்காக சமைக்கிறாங்க. அவள் எங்களுக்காக சமையல் இரவு நேர உணவை தயாரிக்கிறாள். ஷூஸ் ஐ வேர் கம்ஃபர்டபுள். நான் சௌகரியமான ஷூக்களை காலில் அணிகிறேன். ஐ வேர் கம்ஃபர்டபுள் ஷூஸ். வேர்னா அணிவது, கம்ஃபர்டபுள்னா சௌகரியமான. ஆஃபன் கோ வி லைப்ரரி டு தி. நாங்கள் அடிக்கடி நூலகத்துக்கு செல்லுவோம். வி ஆஃபன் கோ டு தி லைப்ரரி. சாண்ட்விச்சஸ் ஃபார் பிரேக்ஃபாஸ்ட் ஈட் தே. அவர்கள் காலை நேர உணவுக்கு சாண்ட்விச்சர்களை சாப்பிடுகிறார்கள். They eat sandwiches for breakfast. Can we say it in this manner? So when you start writing a sentence, the first letter should always be in capital letters. They always eat sandwiches for breakfast. Full stop. When the sentence is complete, you need to give a full stop. Sixth one, of leather, the jacket was made. The jacket was made of leather. இந்த ஜாக்கெட் ஆனது லெதரால் தயாரிக்கப்பட்டிருந்தது. The jacket
Sipped some water, the sparrow. Sparrow sipped some water. குடித்தது. அந்த பறவை ஸ்பாரோ சிறிது நீர் குடித்தது. நம்ம குடிக்கிறோம்னா ட்ரிங்க்ன்னு சொல்லுவோம். இதுவே வந்து ஒரு பட்சிகள் நீரை குடிக்கிறது. அத வந்து எப்படி சொல்லுவோம்? தட்ஸ் the bird sipped the water. Even we sip water, but when it comes to birds or animals, we tend to use this word. Eighth one. The computer is working on my neighbor. என்னுடைய நெய்பர் கம்ப்யூட்டரில் வேலை செய்து கொண்டு இருக்கிறார். பக்கத்து வீட்டு நபர். My neighbor is working on the computer. Ninth one. Our gratitude to show we have to them. We have to show our gratitude to them. We have to show our gratitude to them. If you work hard, you will surely succeed. நீ வந்து கடினமாக உழைச்சேன்னா கண்டிப்பா உன்னாலையும் ஜெயிக்க முடியும். If you work hard, surely you will win. கண்டிப்பாக நீ ஜெயிப்ப. You will succeed. Sorry, it's not win. You will succeed. Yeah. So we saw 10 sentences which was jumbled up. We wrote it in correct manner. Yeah. I hope today's class would have been very interesting because we had it in the format of solving a crossword puzzle. Then we got to know how to unscramble a jumbled up sentence, right? ஒரு சென்டென்ஸ் ஆரம்பிக்குதுன்னா கண்டிப்பாவே அது கேபிட்டல் லெட்டர்ல இருக்கும். இங்க கொடுக்கப்பட்டுள்ள ஜம்பிள்ட் அப் சென்டென்சஸ்ல கண்டிப்பா இடையில ஒரு கேபிட்டல் லெட்டரை ஆரம்பிக்கக்கூடிய ஒரு வார்த்தை இருந்தது. அதனால நம்மளால நமக்கு ஐடென்டிஃபை பண்றதுக்கு ரொம்பவே சுலபமா இருந்தது. ஸோ இஃப் அட் ஆல் இட் இஸ் இன் ரிட்டன் ஆஃப்டர் அன்ஸ்கிராம்பிளிங் இட் யூ நீட் டு ரைட் இட் இன் கேபிட்டல் லெட்டர். நீங்க கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் நீங்க கட்டாயமா கேபிட்டல் லெட்டர்ல எழுதணும். ஒரு சென்டென்ஸ் ஆரம்பிக்கும் பொழுது முடிக்கிறத கட்டாயமாக முற்றுப்புள்ளி அதாவது ஃபுல் ஸ்டாப் வந்து வைக்க வேண்டும். ரைட்? ஓகே. Fine. As I told in the beginning itself, we'll be learning a new word for the class as vocabulary. Gleam.
Does anyone know what is the meaning of it? It means to shine brightly. பளிச்சென்று தோற்றமளிப்பது, மினுமினுப்பது. Shine brightly. The sun gleamed on the water. The சூரியனுடைய ஒளி பளபளவென்று நீரில் தோற்றமளித்தது. Her eyes were gleaming with delight. அவளுடைய கண்கள் பார்ப்பதற்கு பளபளவென்று ஜொலித்துக் கொண்டு இருந்தது. Gleaming with delight. டிலைட்னா ஏதோ ஒரு விஷயத்த பார்த்து அப்படியே வியந்து போயிருக்கா. அத பார்த்து அவளுடைய கண்கள் வந்து அப்படியே பளபளன்னு ஜொலிக்கிறது. Her eyes were gleaming with delight. The sun gleamed on the water. Her eyes were gleaming with delight. So, two sentences I've given for you to understand much better for the given word gleam. You also try to use this word gleam in your day to day conversation if possible, so that you will this word will register for a longer period of time, as well as your friend will also, he or she will definitely learn a new word if at all you use it. உங்களுக்கு உங்கள கேட்டாவது தெரிஞ்சுப்பாங்க இல்லையா? இந்த வார்த்தை நீ உபயோகிச்சிருக்க, நீ பேசுறத. இதற்கான அர்த்தம் என்ன? அப்படின்னு கேட்க தோணும். இல்லையா? ஸோ அப்போ உங்களுக்கு மீனிங்கும் சொல்ல முடியும் உங்களுடைய ஓன் வேர்ட்ஸ்ல. அதே சமயத்துல ஒரு உதாரணத்த வெளிப்படுத்தி காட்ட முடியும் இல்லையா? ஸோ வித் தட் குட் இன்டென்ட் ஐ தாட் திஸ் வேர்ட் would I thought this word would be helpful for you. So if you can maintain a vocabulary book. So every class before I complete, I shall be giving a new word, its meaning and example or examples. Like this, we can learn new word every day and improvise our vocabulary. Right? Okay. Then I shall end my session over here. We will meet in the next class. Thank you so much, all of you. Nandri, Vanakkam.